கொஞ்சம் விட்டுருந்தா இந்த ஒட்டுமொத்த கேக்குமே கீழே விழுந்திருக்கும். ஃப்ரம் அம்பிகா டு பேஸ்ட் சீரிஸ் எபிசோட் 58. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா கேக்கையுமே க்ரம் கோட் கொடுத்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அது எல்லாமே ஃபுல் ஐசிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபுல்லாவே நம்ம ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணிட்டு அண்ட் தென் ஸ்டாக் பண்ண போறோம். ஹோம் பேக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஒரு மூமெண்ட் ரொம்பவே ரிலேட்டபிளா இருக்கும். பிகாஸ் நம்ம நார்மலா கேக் ஐசிங் பண்றது, க்ரம் கோட் கொடுக்கறது, ஸ்பாஞ்ச் பண்றதுன்னு எதுவுமே நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. பட் அதை ஸ்டாக் பண்றது அப்படின்னு வர்றப்பதான் எந்த ஒரு சம்பவமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு கை நடுங்க தான் செய்யுது. இதை ஸ்டாக் பண்றப்பதான் கொஞ்சம் பயமா ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் டயர் வர நல்லா தான் இருந்துச்சு. தேர்ட் டயர் செட் பண்றப்போ அந்த டயரை நம்ம அப்படியே தூக்கி டவலுக்கு சென்டர்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப வந்து நம்மளோட கை வந்து வார்மா இருக்க கூடாது. என்னோட கை வார்மா இருக்கும் அப்படின்றனால என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்டாக் பண்ணாங்க. டக்குன்னு வந்துட்டு கேக் வந்து ஸ்லிப் ஆயிருச்சு. ஸோ உடனே அவங்க வந்துட்டு கையை எடுத்துட்டு கீழே வச்சுட்டாங்க. ஸோ அகைன் நாங்க கொஞ்ச நேரம் அந்த கேக்கை சில்லர்ல வச்சுட்டு அகைன் நாங்க வந்துட்டு ஸ்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அட் லாஸ்ட் எப்படியோ பெர்ஃபெக்ட்டா சென்டர்ல ஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. இந்த கேக்கோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் பேஸ்ட்ரீஸ். பை.